யாராவது ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க. போத் ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கா, சவுண்டா? கிளியரா இருக்கு சார் ரெண்டுமே. யார் இது? ஜெயபாரதி சார். ஜெயபாரதி கிளியரா இருக்கு. எழுதிக்கங்கப்பா. ஏப்ரல் 7. ஸோ ஏப்ரல் 7 அப்படிங்கறது வந்து வேர்ல்டு ஹெல்த் டே அப்படின்னு சொல்றோம். வேர்ல்டு ஹெல்த் டே அப்படிங்கறத இன்னைக்கு ஏப்ரல் 7 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏப்ரல் 7 வேர்ல்டு ஹெல்த் டே. இது யாரால செலிப்ரேட் செய்யப்படுகிறது அல்லது யாரால அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்பட்டது அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO. WHO அப்படின்னாவே அதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்துல ஜெனீவால தான் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சுவிட்சர்லாந்து அப்படிங்கறதுல ஜெனீவா. அப்ப இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் when it was started அப்படின்னு கேட்டா 1948. 1948ல தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் it was started. ஸோ 1948 நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மொழி வாரியாக இந்திய மாநிலங்கள் உருவானது. எழுதிக்கங்க, புதுசா இருக்கிறவங்க எழுதிக்கலாம். அதாவது அக்கார்டிங் டு நம்முடைய இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து எந்த அடிப்படையில் உருவாயிருக்கு அப்படின்னு கேட்டா லிங்குவிஸ்டிக் பேஸ்டு. அந்த லிங்குவிஸ்டிக் பேஸ்டா உருவானதுல ஒரு 3 கமிட்டி, முக்கியமான கமிட்டி. அதுல எஸ்கே தார் கமிட்டிங்கிறது இந்த வருஷம் தான், 1948 இந்த வருஷம் தான். 1948 அப்படிங்கிறது இந்த வருஷம் எஸ்கே தார் கமிட்டி. மொழி வாரியாக மாநிலங்கள் உருவாயிருக்கு 1948. ஜெனிஃபர் அக்ஷிதா கிளாஸ் அட்டன் பண்றீங்களா என்னன்னு தெரியல, அட்டன் பண்ணணும். அம்மா இணைய சொல்லு இந்த குரூப்ல. 1948 எஸ்கே தார் கமிட்டி. 1948 ஜேவிபி கமிட்டி. ஜேவிபி கமிட்டி 1948. எஸ்கே தார் கமிட்டி 1948. அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கல்விக்குழு, ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கல்விக்குழு யூஜிசின்னு சொல்லுவோம், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கமிஷன். அந்த கல்விக்குழு உருவானது இதே வருஷம் தான், 1948. காந்திஜி, நம்முடைய மகாத்மா என்று அழைக்கப்படக்கூடிய காந்திஜி இறந்த வருஷம் இந்த 1948 தான், 1948. அதே மாதிரி டிராஃப்டிங் கமிட்டில ஒன் ஆஃப் தி மெம்பர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல டிராஃப்டிங் கமிட்டியோட ஒன் ஆஃப் தி மெம்பர் டிபி கெய்தான். டிபி கெய்தான் அவர்கள் இறந்தது இந்த 1948 தான். டிபி கெய்தான் அவர்கள் 1948 தான் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இந்த 1948 தான். அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், IPR, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம், இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன், தொழிற்கொள்கை தீர்மானம், இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன், இதுவும் 1948 தான், 1948. சோ இன்னைக்கு தான் வேர்ல்டு ஹெல்த் டே, ஏப்ரல் 7. இதை யாரு சார் அனுசரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO உருவானது எந்த வருஷம் தான், 1948. ஆன்லைன்ல இருக்கிறவங்க எல்லாமே நோட்ஸ் எடுத்துட்டீங்களா? எல்லாருமே நோட்ஸ் எடுத்துட்டீங்க. ஒரே ஒரு கான்செப்ட்ல தான் இருக்கிறோம். இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் டே, உலக சுகாதார நாள், பப்ளிக் ஹெல்த் டே அப்படின்னு சொல்றோம், ஏப்ரல் 7. சோ இது யாரு சார் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். வாய் திறந்து சொல்லணும் ரோஹித். யார் அனுசரிக்கிறா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எந்த வருஷம்? 1948. 1948. காந்திஜி இறந்தது எந்த வருஷம்? 1948. டிபி கெய்தான் இறந்தது எந்த வருஷம்? 1948 அப்படிங்கிறது. எஸ்கே தார் கமிட்டி எந்த வருஷம்? 1948. ஜேவிபி கமிட்டி எந்த வருஷம்? 1948. ராதாகிருஷ்ணன் அவர்களால் யூஜிசி உருவான வருஷம் 1948 அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1948. இது தவிர்த்து ஏதாவது விடுபட்டு இருக்கா? 1948 ஏதாவது விடுபட்டு இருக்கமா? நம்ம பார்த்ததுகள்ல, நம்ம நடத்தினதுகள்ல 1948 இது இருக்கே, நீங்க சொல்லல சார் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அப்ப வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கறது நம்ம சொல்லியாச்சு. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன சார்? 2026க்கான தீம் என்ன? இந்த வேர்ல்டு ஹெல்த் டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஏப்ரல் 7 இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னா, தி ரோல் ஆஃப் சயின்டிபிக் இன்னோவேஷன். தி ரோல் ஆஃப் சயின்டிபிக் இன்னோவேஷன். ரோல் அப்படின்னாவே பங்கு அப்படின்னு தெரியும். சயின்டிபிக் இன்னோவேஷன் அப்படின்னு சொன்னாவே அறிவியல் கண்டுபிடிப்புகள் அல்லது அறிவியல் புதுமைகள். இன்னோவேஷன்னாவே புதுமைன்னு அர்த்தம், the novelty. The role of scientific innovation, the role of scientific innovation in protecting human and planetary health. Human and planetary health ரெண்டுமே சொல்றாங்க.
ஹியூமனுக்கும் நமக்கு முக்கியமானது, பிளான்டரி ஹெல்த்துக்கும் முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹியூமனுக்கு முக்கியமானது, பிளான்டரி ஹெல்த்துக்கு முக்கியமானது. ஹியூமன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மனித அந்த வகை நலம். பிளான்டரி அப்படின்னு சொன்னாவே தாவரங்கள், ரெண்டுமே பார்க்கணும். தாவரம்னாவே ஜெகதீஷ் சந்திர போஸ் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், தாவரங்களுக்கும் உணர்வுகள் உண்டு அப்படின்னு சொன்னார். அதை போய் நீங்க அடிச்சீங்கன்னா கிள்ளுனீங்கன்னா வலிக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. தாவரங்களுக்கும் உணர்வுகள் உண்டு சொன்னது யாரு? டாக்டர் ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறவர் நம்ம இதுல ஃபேமஸ் ஒரு தாவரவியல் ஆய்வு வல்லுநர் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சரியா? அப்ப இந்த வருஷம் தீம் என்ன சார் பார்த்துட்டோம்? the role of scientific innovation protecting human and planetary health அப்படிங்கறத பாக்குறோம். ஏப்ரல் 7. இதே ஏப்ரல் 7ல தான் நம்முடைய மியூசிஷியன், இந்தியாவோட ஒரு முக்கியமான மியூசிஷியன், ஒரு பாப்புலர் மியூசிஷியன் ரவிசங்கர் அவருடைய பிறந்த வருடம் அப்படிங்கிறது இந்த நாள். ஏப்ரல் 7 அப்படிங்கிறது அவருடைய பிறந்த நாள். 1920 பிறந்திருக்கிறார். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம் 1920 அந்த வருடத்துல ஏப்ரல் 7 ரவிசங்கர் அப்படிங்கிறவர். இன்னொன்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? வாழும் கலை அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய தலைவர் பண்டிட் ரவிசங்கர் அப்படிங்கிற பேர்ல வருவாரு. வாழும் கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிடேஷன் ஓரியன்டா அவர் இருப்பாரு. சோ 1920 மியூசிஷியன், நம்ம மியூசிஷியன் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். பித்தோவான் ஒருத்தர் பார்த்தோமா? அடுத்து ஒருத்தர் பார்த்தோம், சிம்போனி. அவர் பீத்தோவான் அப்படிங்கிறவர் சிம்போனியோட தொடர்புடையவரா? அப்ப ராஜா ரவிவர்மன் அப்படிங்கிற ஒரு ஓவியர் பார்த்தோம். ராஜா ரவிவர்மன் ஒரு ஓவியர் பார்த்தோம். இன்னைக்கு பார்த்திருக்கவர் யாரு? மியூசிஷியன் ரவிசங்கர். எந்த நாள்ல பிறந்திருக்காரு? ஏப்ரல் 7. இன்னைக்குதான் பிறந்திருக்கிறார். ஏப்ரல் 7 பிறந்திருக்காரு. 1920 பிறந்திருக்கிறார். 1920 நமக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல என்ன இயர்? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிற இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கறதுல முன்னாடி வைப்பா. ஒத்துழையாமை இயக்கத்துல குஜராத்தை தலைமையிடமாக கொண்டு யார் தலைமை தாங்கனா? காந்திஜி அப்படிங்கிறவர். பஞ்சாபை தலைமையிடமாக கொண்டு, பஞ்சாப்னாவே லாலா லஜபதி ராய். மகாராஷ்டிராவை தலைமையிடமாக கொண்டு பால கங்காதர திலகர். வெஸ்ட் பெங்கால தலைமையிடமாக கொண்டு பிபின் சந்திரபால். இவங்கெல்லாம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்டோட தொடர்புடையவங்க. 1920 இருந்து 22 கேட்டு வச்சுக்கணும். 1920 இருந்து 1922 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்டா? சௌரி சௌரா இன்சிடென்டா? 1922 பிப்ரவரி 5 அதோட நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் கேன்சல் ஆகுதா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எரவாடா ஜெயிலுக்கு ஒரு போயிருவாரு. 1920 இன்னைக்கு பிறந்தவர் யாரு? ரவிசங்கர் அப்படிங்கிற மியூசிஷியன். ரவிசங்கர்ங்கிற மியூசிஷியன் அவர் இன்னைக்கு பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறது. அதே மாதிரி எழுதி வச்சுங்க. இன்னைக்குதான் ஏப்ரல் 7 சீனாவுல ஊஹான் அப்படிங்கிற ஒரு பிரசிடென்சில மாகாணத்துல COVID-19 அப்படிங்கிற பேண்டமிக் 2020 அந்த லாக்டவுன் அப்படிங்கறத முடிச்சுக்கிட்டாங்க. லாக்டவுன் அவங்கள்ட்ட 2019 உருவாயிருக்கும், அப்படித்தானே? அப்ப 2019 இருந்து 2020 வரைக்கும் அவங்களுக்கு லாக்டவுன் இருந்துச்சு. 2020 அவங்க கட்டுப்படுத்திட்டாங்க. அவங்க கட்டுப்படுத்தி முடிச்ச உடனே நமக்கு வந்துருச்சு. நம்ம தானே இந்த ஊஹான் அப்படிங்கறதெல்லாம் ஃபர்ஸ்ட் உருவாச்சு. COVID-19 கோவிட் அப்படிங்கிற 19 அப்படிங்கிறது முத எங்க பரவச்சு? சீனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய சீனா அப்படிங்கறதுல ஊஹான் அப்படிங்கிற பிளேஸ்ல உருவாச்சு. சோ நம்ம ஊர்ல 2 வேக்சின் அதுக்காக கண்டுபிடிச்சாங்க. ஷீல்டு கோவேக்சின், கோவிஷீல்டு. வாயத்தர சொல்லணும். கோவிஷீல்டு, கோவேக்சின், கோவிஷீல்டு, கோவேக்சின் அப்படிங்கிற 2 உருவாக்கணும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ஓரல் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்களா? அதுக்கு பேரு இன்கோவேக்ஸ். என்ன வேக்ஸ்? இன்கோவேக்ஸ். சோ இதெல்லாம் முக்கியமானது. COVID-19க்காக கண்டுபிடிச்ச வேக்சின். சரி, ரஷ்யா என்ன கண்டுபிடிச்சிருந்தது? ரஷ்யா அனுப்பிய முதல் செயற்கைக்கோளோட பேர் என்ன? ஸ்புட்னிக். அவங்களுடைய அந்த வேக்சினோட பேரே ஸ்புட்னிக் தான். அவங்களுடைய வேக்சினோட பேரு ஸ்புட்னிக் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அவங்களுடைய வேக்சினோட பேரு ஸ்புட்னிக். So it is also very very important. அப்ப ஏப்ரல் 7 அப்படிங்கிறது வேர்ல்ட் ஹெல்த் டே. ஏப்ரல் 7 அப்படிங்கிறது ரவிசங்கர் அப்படிங்கிறவர் பிறந்திருக்கிறார், மியூசிஷியன். 2020 சீனாவுல ஊஹான்ல
ஸோ இந்த COVID-19 அப்படிங்கறத பேண்டமிக்கான அவங்க லாக்டவுன் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் எண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது எல்லாமே ஏப்ரல் 7ல இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் குயிக்கா பார்க்கலாம். நியூஸ் பேப்பர்ஸ்ல எக்ஸ்கியூஸ் மீ சார். சவுண்டா பேசுங்க. பேசுங்கப்பா. சார் மெய்யமே சார். மெய்யமே பேசுங்கப்பா. சார் ஏப்ரல் 7ல வந்து சைக்காலஜில இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு சார். சொல்லுங்கப்பா. சார் இந்த ஏப்ரல் 7 இந்த டேல பிறக்கிறவங்கள வந்து நாங்க சைக்காலஜிக்கல் டேர்ம்ல வந்து ட்ரீமர் டியர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சார். அவங்களுக்கு வந்து ஜோடியாக் ட்ரைட்ஸ், பர்சனாலிட்டி, ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் இது எல்லாமே வந்து அதிகமா இருக்கும் சார். அவங்க ஐக்யூ லெவல் அதிகமா. என்ன சொல்ல வரீங்க? ஏப்ரல் 7 வந்து ட்ரீமர்ஸ். ஏப்ரல் 7ல பிறக்கக்கூடிய அந்த ஹியூமன் பர்சன்ஸ வந்து நாங்க ட்ரீமர் டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சார். டிவோர்ஸ், அதாவது DEVOURS அந்த டிவோர்ஸ் இல்ல சார், ட்ரீமர்ஸ் DOERS. டிவோர்ஸ். ஓகேமா. சோ ட்ரீமர்ஸ் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏப்ரல் 7ல பிறக்கிறவங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. என்ன சார் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்னென்ன கூடுதல் விஷயங்கள் அப்படிங்கிற பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டியா இருக்கட்டும், ஒரு லீடர்ஷிப்பா இருக்கட்டும், ஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேற என்னப்பா உங்க சைக்காலஜில சொல்றீங்க ஏப்ரல் 7ல? அவங்களுக்கு வந்து பர்சனாலிட்டி ஜோடியாக் ட்ரைட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஜோடியாக்ங்கிற டேர்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம். சரியா? மத்தவங்கள்ல இருந்து நம்ம வேறுபடுறது, யூனிக்கா இருக்கிறது. ஜோடியாக் ட்ரைட்ஸ் அவங்ககிட்ட இருந்து அதிகமா இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்கும். சரியா? மத்தவங்க மாதிரி மாத்தி யோசிக்கிற ஒரு கான்செப்ட் அப்படிங்கறதுல வந்து கூடுதலா இருப்பாங்க. இந்த மந்த் வந்து நாங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் மந்த்னு சொல்லுவோம் சார். ஏப்ரல் மந்த் ஃபுல்லாவே ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் மந்த். எழுதிச்சுங்க. ஏப்ரல் 7 அப்படின்னு சொன்னாவே ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் மந்த் அப்படின்றாங்க சைக்காலஜில ஏப்ரல் 7 அப்படிங்கறத வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்காலர்ஸ் வந்து ஏப்ரல்ல பிறந்திருக்கிறாங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர். இன்னைக்கும் கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்க, இது பண்ணி பாத்தீங்கன்னா இந்த நம்பர் 1 ஸ்காலர் இன் த வேர்ல்டு அப்படின்னு எடுத்தீங்கன்னா யாரதான் சொல்லும்? சொல்லுங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படிங்கறதான் சொல்லும். அதே போல சச்சின் டெண்டுல்கர், மாஸ்டர் பிளாஸ்டர், அவரு ஏப்ரல் 13ல தான் பிறந்திருக்கிறாரு. ஏப்ரல் 13 அப்படில. அவரு ஏப்ரல் 14ல பிறந்திருக்கிறார். மைசெல்ஃப் டாக்டர் ஹரிகரன் ஏப்ரல் 12ல தான் பிறந்திருக்கேன். மைசெல்ஃப் இல்ல ஒரு ஸ்பெஷல் கேட்பாங்கண்ணே, உங்க மந்த்ல பிறந்த ஸ்காலர்ஸ் எல்லாம் யார் யாருன்ற போது நம்ம நிறைய பேர் எடுத்துக்கலாம். இப்ப ரவிசங்கர் பார்த்தோமா? ரவிசங்கர் அப்படிங்கிறவர் பிறந்திருக்கிறாரு ஏப்ரல்ல. சோ ஜோடியாக் ட்ரைட்ஸ். சோ ஏப்ரல் 7. அப்ப இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி மந்தா? ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரெஸ்னாவே அழுத்தமா? ஸ்ட்ரெஸ்னாவே என்னது? அழுத்தம் அப்படிங்கிறது எழுதிக்குங்க. இன்னைக்கு ஏப்ரல் 7 இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இந்த சாத்தான்குளம் அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டம் இல்லையா? தூத்துக்குடி மாவட்டம் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சோ அப்பா பிள்ளை 2 பேர் அரெஸ்ட் செய்யப்படுறாங்க. அரெஸ்ட் செய்யப்பட்ட மாத்திரம் இல்லாம அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா லாக்அப் டெத் ஆகுறாங்க. அடிச்சே சாகடிக்கிறாங்க. நம்ம 19 ஜாலியன் வாலாபாக் படுகொலையில அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ன வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய படுகொலையா நினைக்கிறோம். ஆஃப்டர் தட் சுதந்திரம் பெற்ற பிறகும் இன்னைக்கு வந்து காவலர்களுக்கு அடிச்சு கொள்ற அளவுக்கு எல்லாம் அதிகாரம் எல்லாம் கிடையாது. இந்த போலீஸ் பர்சனாலிட்டி அப்படிங்கிறவங்களுக்கு அடிக்கிறதுக்கே முதல்ல அறியாத இது கிடையாது. அடிக்கிறதுக்கு, துன்புறுத்துறதுக்கு, டார்ச்சர் பண்றதுக்கே அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. கோர்ட் தான் அதை டிசைட் பண்ணணும். ஆனா தண்டனைங்கிறது கிடையாது. அது வந்து சிறையில இருக்கிறது, வைக்கிறது, அந்த மாதிரி தான். அடிக்கிறது, துன்புறுத்துறது, அது அக்கார்டிங் டு ஹியூமன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அது மிஸ்பிஹேவியர்ல ஓடியாந்துடும், அநீதியில ஓடியாரு, இன்ஜஸ்டிஸ்ல ஓடியாந்துடும். அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க? 9 காவலர்களுக்குமே மரண தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. இது முதல் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறை. இனி அடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க காவலர்கள் அப்படிங்கிறவங்க. இல்லங்க உங்களுக்கு வெறும் ஆயுள் தண்டனை மட்டும் கொடுக்கறோம்னா ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் இருந்துட்டு வெளியில வந்துருவாங்க. அப்ப மறுபடியும் துணிச்சல் வரும். யார வேணாலும் அடிக்கலாம், கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. சமீபத்தில் ஒரு திரைப்படம் பார்த்திருப்பீங்க சரியா? ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அந்த ஜெய் பீம் திரைப்படத்துல அது சொல்லப்பட்டதுன்னா உண்மை கதை. ஒரு குறிப்பிட்ட இனம், அதுலயும் குறிப்பாக ஷெட்யூல் ட்ரைப். அந்த ஷெட்யூல் ட்ரைப் அப்படிங்கறதுல ஒரு அவங்க எல்லாம் வந்து மைனாரிட்டியா தான் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் இருப்பாங்க. அவங்க அண்டர் பாவர்ட்டியில இருப்பாங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டுல. பட் இந்தியால பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப்ங்கிறது ஒரு பெரிய அது மெஜாரிட்டி. அது பர்டிகுலரா நார்த் ஈஸ்ட்ல. நீங்க நார்த் ஈஸ்ட்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அவங்க மெஜாரிட்டி. சமீபத்தில் பார்த்தோம்னா மணிப்பூர் பார்த்தோமா, நாகாலாந்து பார்த்தோமா, மிசோரம் பார்த்தோமா இல்லையா? இவங்க எல்லாம் மெஜாரிட்டி. அங்க அவங்க தான் பெரிய ஆளா இருப்பாங்க. அங்கதான் அவங்க எல்லாம் பணக்காரங்களா இருப்பாங்க. அவங்களாம் பணக்காரங்களா இருப்பாங்க, ஆட்சியாளராக இருப்பாங்க. அப்ப எந்த ஊர்ல எந்த இனம் அப்படிங்கிறது மைனாரிட்டியா இருக்குதோ அங்க அவங்கள சப்ரஸ் பண்ணுவாங்க. அந்த திரைப்படத்தில் அழகா காமிச்சிருப்பாங்க.
சிறையிலிருந்து வெளிவர்றது மாதிரி. அப்ப சிறையிலிருந்து வெளிவரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மெஜாரிட்டியா இருக்க கேஸ்லாம் அந்த மாதிரி கேஸ்ட்ல இருக்கவங்களாம் நீ போயிடு போன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மைனாரிட்டியா இருக்கிறவங்க யாருமே அந்த என்ன சொல்றது அவங்கள ஜாமீன் எடுக்க வராதவங்க எல்லாம் மறுபடியும் பிடிச்சு போடுறது. அந்த திரைப்படத்துல அழகா இருக்கும். அவர் வந்து எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை வாழ்வாரு. தனக்குன்னு ஒரு மனைவி, தனக்குன்னு ஒரு குழந்தைங்க, அந்த சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு உதவி செய்ய தான் போவார். அந்த வீட்டுக்குள்ள பாம்பு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக பிடிக்க போவார். அப்போ ஒரு நகையை காணல அப்படின்ற மாதிரி ஒரு திருட்டு குற்றத்துல இவரை வந்து சந்தேகத்தின் அடிப்படையில தான் அவரை அழைச்சிட்டு போவாங்க. அங்க போய் அடிச்சு நீ ஒத்துக்கடா, நீ ஒத்துக்கன்னு சொல்லி லாக்கப். இதுதான் புரியுது என்ன சொல்றது. ரொம்ப அடிச்சு துன்புறுத்தி அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற உடனே அதை அந்த இறப்பை வந்து மறைக்கிறதுக்காக எவ்வளவு நாடகம் ஆடி எல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து ஜஸ்டிஸ் சந்துரு அப்படிங்கிறவருடைய உண்மை கதை. ஜஸ்டிஸ் சந்துரு அப்படிங்கிறவர் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியா இருந்தவர், உயர்நீதிமன்றத்தோட நீதிபதியாக இருந்தவர். அவர் சொன்ன தகவலின் அடிப்படையில அந்த பர்டிகுலர் இருளர் அப்படிங்கிற ஒரு இனம் அப்படிங்கிற விழுப்புரம் சைடுல, அந்த திண்டிவனம் சைடுல அங்க அதிகமாக வாழக்கூடிய மக்கள். சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு ஒரு மனு இருக்கு. அது நம்ம ரிட்ஸ்ல பார்ப்போம். 5 வகையான ரிட்ஸ் இருக்கு. 5 வகையான ரிட்ஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 5 வகையான ரிட்ஸ். அதுல ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் வந்து மிஸ்ஸிங் ஆகுறாரு, அல்லது அவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கடத்தி இருக்கிறாங்க, நாப் பண்ணிருக்காங்க, அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் எங்கேயோ ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கலாம், வீடு திரும்பல, வேலைக்கு போனவர் வீடு திரும்பல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். என்ன பண்ணணும், நம்ம வந்து ஹேபியஸ் கார்பஸ் மனு வந்து தொடுக்கணும். அப்படி ஒரு ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிற ஒரு மனு, அதுக்கு தமிழ்ல அதுக்கு பேரு ஆட்கொணர்வு மனு. அந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்கொணர்வு மனு கொடுத்துட்டோம்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள அவர் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி வந்து அவரை ஆஜர்படுத்தணும். அப்போ ஒரு மாவட்டமே அது வந்து இயங்க ஆரம்பிச்சிடும். குறிப்பாக எஸ்பில இருந்து எஸ்பி, ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற லெவல்ல இவங்கெல்லாம் அத்தாரிட்டிஸ். ஒரு மாவட்ட அளவில் இருக்கிறவங்கள ஹையஸ்ட் இருக்கிறவர் வந்து எஸ்பி தான். அந்த எஸ்பிக்கு கீழே இருக்கிறவர் ஏடிஎஸ்பி. புரியுதான சொல்றது. அவருக்கு கீழே இருக்கிறவர் டிஎஸ்பி, அவருக்கு கீழே இருக்கிறவர் இன்ஸ்பெக்டர், அவருக்கு கீழே இருக்கிறதா சப் இன்ஸ்பெக்டர், அவருக்கு கீழே இருக்கிறவர் எஸ்எஸ்ஐ. என்னங்க எஸ்எஸ்ஐ, எஸ்எஸ்ஐ இருப்பாரு. அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் இருப்பாரு, அப்புறம் கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், அதுக்கப்புறம் யார் இருப்பா, கான்ஸ்டபிள். ஆர்டர் தெரியுதா? கியூட் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா? நேவில, ஆர்மில, ஏர்போர்ஸ்ல ஆர்டர் இருக்கா? அப்ப என்ன பண்ணுவாங்க, இவர் வந்து ஹேபியஸ் கார்பஸ் மனு வந்து தொடுத்துருவார். அப்ப சந்துரு அப்படிங்கிறவர் அந்த திரைப்படத்துல இருக்கும்போது அவர் வந்து ஒரு அட்வொகேட்டா இருப்பார். அட்வொகேட்ன்றது வேற, லாயர்ன்றது வேற. அட்வொகேட்ன்றது வேற, லாயர்ன்றது வேற. அட்வொகேட் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, பார் கவுன்சில்ல நம்பர் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க. என்ன வேலை செய்வாங்க இங்க பாருங்க, ஒன்லி லீகல் அட்வைஸ் கொடுக்கறவங்க யாரு, லாயர். லாயர் அங்க போய் கோர்ட்ல போய் வாதாடுறவங்க யாரு, அட்வொகேட். அவர் வழக்கு உரைஞர், இவர் வழக்கு அறிஞர். வழக்கு அறிஞர்ன்றது வேற, வழக்கு உரைஞர்ன்றது வேற. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப என்ன பண்ணுவாரு சந்துரு அப்படிங்கிறவரு, அந்த நீதிபதியாக இருந்தவர். அப்போ வந்து அவர் வந்து அட்வொகேட்டா தான் இருக்கிறாங்க. அப்ப இருக்கும்போது அவர் நிறைய சமூக இதுக்காக போராடக்கூடியவர். அவர் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஹேபியஸ் கார்பஸ் மனுங்கிறத கொடுத்துருவாரு. அப்ப அந்த கோர்ட் அலர்ட் ஆகுது. என்ன பண்ணுவாங்க, அந்த பப்ளிக் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, புரியுதா, அரசு வழக்கறிஞர்னு இருப்பார்ல, அந்த அரசு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து போலீஸுக்கு சார்பாக அவர் வந்து பண்ணுவாரு. இவர் சந்துருங்கிறவரு இவங்களுக்காக பண்ணுவார். செங்கேனின்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டர். என்னங்க செங்கேனி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்களாம் உண்மை, அந்த பேர்லாம் இருக்காங்க, உண்மை கதை. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் வரைக்கும் அதுல வந்து அந்த கேஸ்ல வந்து உள்ள இன்வால்வ் ஆவார். அட்வொகேட் ஜெனரலையே தோற்கடிச்சு அந்த கேஸ் வந்து ஜெயிக்கும். அப்ப அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கற மாதிரி அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இதுதான் அரசியலமைப்பு சட்டம். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 14, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தை மட்டும் சரியா கையாண்டாங்க அப்படின்னா, பரியரும் பெருமாள்ல ஒரு சீன் வச்சிருப்பாரு அந்த டைரக்டர். என்ன பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லும் போது, நான் படிக்கிறேன். என்ன படிக்க போற? நான் வந்து அட்வொகேட் படிக்கிறேன், பிஎல் படிக்கிறேன். ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு திருட்டு கூட்டத்திற்காக அந்த பையன்களை படிச்சுட்டு போயிருவாங்க. எங்க பசங்க மட்டும் தான் அதை பண்றாங்களா, மற்ற பசங்களாம் அதை யாரும் பண்ணலையா அப்படின்றப்போ, நீ எல்லாம் இழுத்து பேசுற அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தான்.
அந்த ஊர் பெரியவரை அவர் என்ன பண்ணுவாருன்னா அப்படி காலை ஓங்கி மிதிக்கிறது, இவங்க எல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா அடுத்து வரவே போறவெல்லாம் நம்மளை கேள்வி, வரவே போறவெல்லாம் கேள்வி கேட்கணும். பேசுற புரியுதா? போலீஸ்னா கொம்பு கிடையாது, அது டிஜிபியா இருந்தாலுமே போலீஸ்னா கொம்பு கிடையாது. அந்த டிஜிபியே மனுஷனுக்காக தான், இங்க இருக்க சிட்டிசனுக்காக தான். பேசுற புரியுதா? எவ்வளவு பெரிய டிஜிபியா இருந்தாலும், அவர் வந்து டிஐஜியா இருந்தாலும், அவர் வந்து எஸ்பியா இருந்தாலும், டிஎஸ்பியா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அவர் பப்ளிக் சர்வெண்ட். we should understand first, அது எஜுகேட்டட். ஆனா குற்றம் இல்லாதவர்கள் நம்ம இருந்து அந்த இடத்துல நம்ம இருக்கணும். பேசுற புரியுதா? நாம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். we are the நம்ம வந்து ஒரு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பாதிக்கப்பட்டவரா இருக்கிறோம், விக்டிம்ஸ். நம்ம கன்விக்ட் கிடையாது, கன்விக்ஷன் பண்ணல, குற்றம் நம்ம செய்யல, தவறு நம்ம செய்யல. நம்ம வந்து ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விக்டிமா இருக்கிறோம், நம்ம பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறோம். பாதிக்கப்பட்டவர்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அவங்கள போய் ஐயோ டிஜிபி இந்த வாடா போடான்னு உரிமையில பேசினாங்கன்னா உடனே எதிர்த்து கேட்கலாம். அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, போலீஸ்காரருக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. வாடான்றதோ போடான்றதோ உரிமையில பேசுறதோ. நம்மள நிக்க வச்சுக்கிட்டு அந்த படத்துல அழகா காமிச்சிருப்பாரு, அதே பெரிய பெருமாள் காமிச்சிருப்பாரு. சாரி அசுரன்ல காமிச்சிருப்பாரு, அசுரன் இல்லையா, கர்ணன்ல காமிச்சிருப்பாரு. நாங்க காலையில இருந்து நின்றுட்டே இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு சேர் போடலாம்ல, இந்த பெரியவர் பாவம் பசியில இருக்கிறாருல, அவருக்கு ஒரு டீ, நாங்க போய் டீ குடிச்சிட்டு வரோம். நாங்க வந்து விக்டிம் தானே, நாங்க வந்து கன்விக்ட் கிடையாது. அவங்க வந்து அந்த குற்றத்தை செய்யல அந்த ஊருக்காரங்க. ஆனா பாருங்க எங்கெங்கெல்லாம் அதிகாரம் வந்து, இந்த அதிகாரம் வந்து அதிகாரம் இருக்கிறவன்ட்ட வந்து அடங்கி போகும். அதிகாரம் வந்து அதிகாரம் இருக்கிறவன்ட்ட அடங்கி போகும். சரியா? அதிகாரம் இல்லாதவன்ட்ட தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓவர் பண்ணும். ஒரு எம்எல்ஏட்ட பயப்படும், ஐயான்னு சொன்னோம். கோர்ட்டாவது டேஷ் ஆகுதுன்னாரு நம்ம ஊருக்காரு, கோர்ட்டாவது டேஷ் ஆனது. அந்த இடத்துல ஐயா ஐயான்னு கெஞ்சிட்டு இருக்கு அதே காவல்துறை. பேசுற புரியுதா? ஆனா இங்க சாதாரணமா அந்த அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு துண்டை எடுத்து அப்படி இடுப்புல கட்டுவாரு. அப்ப வந்து அந்த போலீஸ்காருக்கு வந்து அது ஒரு திமிரு ஏறும். அவர் அப்படியே அந்த தூண்டில் போட்டுட்டு இருக்கிறவரு அவர் என்ன பண்ணுவாரு, அப்படி நடுங்குவாரு, அந்த நடுங்குவாரு அப்படின்னு. அப்ப அந்த போலீஸ்காரங்களுக்கு என்ன வருதுன்னா, பாருங்க நமக்கு ஒரு பயப்படுறான், நமக்கு அந்த ஒரு கெத்து வருது. அந்த கெத்துலாம் யாருக்கும் கிடையாதுங்க. இங்க இங்க நீங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறத படிச்சு பாத்தீங்கன்னா, இங்க அதிகாரம் மிக்கவர்கள் யார், மிகவும் அதிகாரம் மிக்கவர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஆப்ஷன்ல குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், மக்கள் அப்படின்னு கொடுத்தா யார் தான்? மக்கள் தான். பீப்புள்ஸ். we are the powerful, we are the powerful, they are our servant, they are public servant. அது பிரசிடென்டா இருக்கட்டும், வைஸ் பிரசிடென்டா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், ஆர் ஜுடிஷியலா இருக்கட்டும், ஆர் வந்து போலீஸ் அந்த மாதிரி டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், ஆர் எனி அதர் அந்த மாதிரி ஹையர் ஆர்டர்ல இருக்கக்கூடியவங்க, தே ஆர் பப்ளிக் சர்வெண்ட். சோ நாம குற்றம் இழைக்காத வரை, நம்ம மீது தவறு இல்லாத வரை நாம பயப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம தாராளமா போய் அந்த சீட்ல, அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற சீட்ல உட்காரலாம், தாராளமா உட்காரலாம், பெர்மிஷன் கிட்டே உட்காரலாம். எக்ஸ்கியூஸ் மீ நான் உட்காரலாமான்னு கேட்கலாம். ஏன்னா நமக்கு தான் அந்த சீட்டு புரிதா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு. நம்ம வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா அங்க போயிருக்கிறோம். இதைத்தான் அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஒரு டிஜிபியே கூப்பிட்டு பேசுவார், அந்த அம்மாவை செங்கேனியை கூப்பிட்டு பேசுவார், இந்த கேஸ கொஞ்சம் வாபஸ் வாங்கிக்கிறங்க, வச்சுக்கிறங்க, எதா இருந்தாலும் யார்கிட்ட பேசிக்கங்க, எங்க அட்வொகேட்ட பேசிங்க, சந்துரு சார்ட்ட பேசிக்கிறங்க, லா அதான் சொல்றது. அப்புறம் அந்த போலீஸ்காரங்க பின்னாடியே போவாங்களா, அந்த அம்மா ஏறாது, அந்த வண்டியில ஏறாது, அது பஸ்ல தான் போகும். அங்க டிஜிபில இருந்து போன் வரும், டிஜிபில இருந்து தொலைச்சு போடுவேன், தொலைச்சு நீ வந்து என்ன பண்ண, அவங்களை வீடு வரை கொண்டு போய் உன் வண்டியில இறக்கி விடு, உன் வண்டியில இறக்கி விடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அம்மா ஏறாது, அந்த அம்மா ஏறாது, அப்படியே பின்னாடி அம்மாவான அந்த கெஞ்சிட்டே போற மாதிரி இந்த படம் வச்சிருப்பாங்களா. ஒரு போலீஸ்கார் வந்து அங்க அவரோட இடத்துல இருக்கும்போது எப்படி இருப்பாரு, ஆனா அந்த இடத்துல அப்படியே அப்படி கஞ்சிட்டே போவாங்க. இதாங்க சட்டம். சட்டம் என்ன செய்யும்? சட்டம் வந்து எல்லாம் செய்யுங்க. அதான் சொல்லக்கூடியது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ன்றது பவர்ஃபுல்லானது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் பாலிட்டியை படிக்கும் போது நீங்க அப்படி படிக்கணும். ஒரு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னா அது எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லானது படிக்கணும். இப்ப 10th 12th எக்ஸாம்ஸ் வந்து இன்னைக்கு பேப்பர் திருத்த போறாங்க. இன்னைக்கு தான் எஸ்சி லெவல்ல திருத்த போறாங்க. 12th பேப்பர் இன்னைக்கு திருத்த போறாங்க. அப்ப 12th பேப்பர் திருத்த போறவர் வந்து அவர் வாட்டிக்கு இஷ்டத்துக்கு பேப்பர் திருத்தினாரு வச்சுங்களேன், இஷ்டத்துக்கு பேப்பர் திருத்துறது, பிடிச்சிருந்தா மார்க் போடுறது, பிடிக்கலன்னா மார்க் குறைக்கிறதுனா அவர் வந்து அங்க என்ன ஆகணும், அவர் வந்து அங்க போய் பதில் சொல்லி ஆகணும். டிஜிக்கு போகணும், அவர் சென்னையில போய் டிஜியில போய் ஏன் மார்க் குறைச்சிங்கன்னு அவருக்கு சொல்லணும். அதுக்கு முன்னாடி மேல இருப்பாங்கல்ல, ஒரிஜினல் மார்க் கிடைக்கணும். ஏன்னா இன்னைக்கு RTIல நம்ம போய் கேட்கலாம். புரியுதா உங்களுக்கு? RTIல பேப்பர் வாங்கலாம், 10th 12th பேப்பரை எடுத்து வாங்கலாம், RTIல வாங்கலாம். வாங்கி ஒவ்வொரு பக்கமா நம்ம செக் பண்ணலாம். சரியான மதிப்பெண் இருந்து அவர் குறைவான மதிப்பெண் போட்டிருந்தாருன்னா அவர் வந்து தவறு செஞ்சிருக்கிறாரு, அதுக்கு அவர் தண்டனை அனுபவிக்கணும். பேசுற புரியுதா? சட்டம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது சட்டம். இங்க பாருங்க, 9 காவலர்களுக்கு இதான் சொல்லுவாங்க, இந்த வேலியே பயிரை மேய்வதுன்னு சொல்லுவாங்கல்ல.
வேலியை என்ன பண்ணுது? பயிரை மேய்வது அப்படிங்கிறது. 9 காவலர்களுக்கு மரண தண்டனை. மரண தண்டனை இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதை ஈஸியா கடத்திட்டு போயிடக்கூடாது. இது மெயின்ஸுக்கு இன்டர்வியூக்கு ரொம்ப முக்கியம். மெயின்ஸுக்கு இன்டர்வியூக்கு ரொம்ப முக்கியம். அசால்ட்டா டீல் பண்ணுவாங்க. காவல்துறையில அசால்ட்டா டீல் பண்ணுவாங்க. நல்ல காவல்துறை அதிகாரிகளும் இருக்கிறாங்க, சாதிய புத்தியோட இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, சாதியத்தோட இருக்கிறாங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயுமே இவன் நம்ம சாதி, இவன் அந்த சாதி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எதுக்கு நீ பப்ளிக் சர்வெண்டா வரணும்? நீ ஊருக்குள்ள ஒரு சாதிய கட்சி தலைவரா இருந்திருக்கலாம்ல. பேசுற புரியுதா? சாதியில இருக்கிறவனா, நீங்க சாதி பாக்குறவனா இருந்தீங்கன்னா நீங்க என்ன ஆகக்கூடாது? பப்ளிக் சர்வெண்ட் ஆகக்கூடாது. நீங்க போலீஸ் ஆகக்கூடாது, நீதித்துறைக்கு வரக்கூடாது, இந்த மாதிரி ஆசிரியர் பணிக்கு வரக்கூடாது, அல்லது அதிகாரி ஆகக்கூடாது. நீ ஊருக்குள்ள வந்து சாதிய அந்த நீ அரசியல்வாதியா இருந்துட்டு கூட நீ சாதியவாதியா இருக்கலாம், மனநோயாளி இருக்கலாம். அரசியல்வாதிகள் அப்படித்தான் இருந்துட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள் அநேகர் மனநோயாளி இருக்காங்க. என்ன இருக்கு வைக்குது? அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிவினைவாதத்தை உண்டாக்கி அவங்க அந்த அரசியல் ஆதாயத்தை பெறுவதற்காக, நம்ம சாதி ஓ சாதி, நமக்கு அவங்க அப்படி, அந்த கோயிலுக்குள்ள அவங்க வரக்கூடாது, இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது, அவங்க அவங்க வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துடக்கூடாது, அவங்க படிச்சிடக்கூடாது, டீச்சர் சொல்ல நீ தேவமாறு, நான் வந்து நாடாரு, அது எப்படி ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கிறவர் எப்படி எச்சமா வரலாம்? அந்த பையன் பாடம் நடத்துற அந்த டீச்சருக்கு எல்லாரும் சமம் தானே டீச்சர்? என்ன பாடம் நடத்துறான்? எல்லாரும் சமம் தானே டீச்சர்? சொல்லிக் கொடுக்க வேண்டியவங்க பிரிவினை சொல்லி கொடுக்குறாங்க. அப்சர்வ் பண்றவங்க என்ன சொல்றான்? எல்லாரும் சமம் தானே டீச்சர் அப்படிங்கிறான். அப்ப எந்த மாதிரி இந்த உலகம் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. இதுக்கு தான் முக்கியமானது. கல்வியில எந்த விதமான பாகுபாடு இருக்கக்கூடாது, அரசு துறையில எந்த விதமான பாகுபாடு இருக்கக்கூடாது. அங்க வர்றவர் எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, எம்பிசியா, நம்ம கேஸ்டா, நம்ம மதமா, நம்ம ஊருக்காரா, அதெல்லாம் தாண்டி அவருக்கு நம்ம சேவை செய்யக்கூடிய நம்ம பணியார், நம்ம வேலைக்காரன். அப்படித்தானே? நீங்க ஐஏஎஸ் இருந்தாலும் வேலைக்காரன் தான், நீங்க ஐஏஎஸ் இருந்தாலும் வேலைக்காரன் தான். நம்ம கட்டுற பணம் தான் உங்களுக்கு போகுது. புரியுதா? அப்ப அதிகாரம்ன்றது எளிமையானவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக. அதிகாரம்ன்றது யாரு சார் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விளிம்பு நிலையில இருக்கிறாங்களோ, ஒரு ஒரு அரசு அந்த மாதிரி இருக்கக்கூடிய உதவியை நாடி வர்றாங்களோ, அவங்களை உதவி செய்யறதுக்கு தான் இருக்கணுமே ஒழிய அடிக்கிறதுக்கு, துன்புறுத்துறதுக்கு, கொலை செய்யறதுக்கு, இந்த எதிரியா பேசுறதுக்கு ரொம்ப அந்த சாதாரண மனிதர்கள்ட்ட கேட்கணும். இப்போ ஒரு சிவில் சர்வீஸ் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தாரா ஒரு மினிஸ்டருக்கு எந்திரிச்சிருவார்ல? பேசுற புரியுதா? இல்ல ஒரு அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சீஃப் செக்ரட்டரிக்கு அவர் எந்திரிச்சிருவார்ல? ஒரு அடிஷனல் செக்ரட்டரிக்கு எந்திரிச்சிருவார்ல? அந்த மாதிரி தான். அதை விட பவர்ஃபுல்லானவங்க மக்கள்ல, அதை விட பவர்ஃபுல்லானவங்க மக்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சோ முதல் முறையாக சாத்தான்குளம் அப்படிங்கறத தந்தை மகன் கொலை வழக்கில் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. 9 காவலர்களுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. தமிழக வரலாற்றுல இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. காவல் நிலைய மரண வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட காவலர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது தமிழக வரலாற்றில் இதுவே முதல் முறை. இதுல இந்த வழக்கில் முன்னிலையான வழக்குரைஞர்கள் பாத்தீங்கன்னா, வழக்கு அறிஞர்கள் இல்ல, இவங்க வழக்கு உரைஞர்கள். புரியுதா சொல்றது? வழக்கு அறிஞர்ன்றது அதான் லாயர், வழக்குரைஞர் அப்படின்னா அதான் அட்வொகேட். அதனால புரிஞ்சு வச்சுக்கணும். காவலர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்த பிறகு நீதிபதி முத்துக்குமரன் இருக்கையிலிருந்து எழும் முன்பாக தனது பேனாமுனையை மேஜையில் குத்தி உடைத்தார். அது எப்பவுமே செய்வாங்க. இந்த மரண தண்டனை கொடுத்துட்டாவே என்ன பண்ணிடுவாங்க? அந்த பேனாவை குத்தி உடைப்பாங்க. அது ஒரு சம்பிரதாயமாக ஃபாலோ பண்ணப்படுது. அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மென்ஷன் பண்ணல. நீங்க மரண தண்டனை பண்ணா நீங்க உடனே பேனாவை குத்தி உடைக்கணும்ன்றது இல்ல. பட் இந்த மாதிரி ஒரு உயிரை அதை எடுக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு இருக்குது இல்லையா? இந்த மாதிரி சோ நம்பிக்கை வீண் போகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர் பாருங்க, ஒரே குடும்பத்துல அப்பாவும் பிள்ளையும் சாகடிக்கப்பட்டா எப்படி இருக்கும்? நம்ம நினைச்சிட்டு போலாம் ஏதோ ஐயோ 9 காவலர்கள் அந்த இந்த காவலர்களுடைய வீட்டுல அழுவாங்கல்ல இன்னைக்கு. இப்ப அவங்க யோசித்து பார்த்துருக்கலாம், அவனை அடிக்கும் போது அவங்களை அடிக்கும் போது யோசிச்சு பார்த்துருக்கலாம், நமக்கும் ஒரு பிள்ளை இருக்கான், நமக்கும் ஒரு அப்பா இருக்காரு, நமக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. இப்ப அந்த குடும்பத்துல அந்த காவலர்கள் வீட்டுல இருக்க குடும்பத்துல பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? தூக்குல போடப்பட்டா இருப்பாங்க. இப்ப பாருங்க, இது கடந்து 5 வருஷம் ஆச்சுங்க. இந்த சம்பவம் நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. போலீசாரால் கொல்லப்பட்ட ஜெயராஜின் மகள் பெர்சி செய்தியாளரிடம் கூறியதாவது பாருங்க, அவர் தான் அந்த அப்பா. அவங்களுடைய மகள் சொல்லியிருக்காங்க பாருங்க, எனது தந்தை சகோதரரை போலீசார் இரவு முழுவதும் தாக்கினர். இது தொடர்பான வழக்கில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்துள்ளது. இதை மனநிறைவுடன் வரவேற்கிறோம். இந்த தீர்ப்பின் மூலம் எங்களது குடும்பத்தினருக்கு நிகழ்ந்த கொடுமை இனி யாருக்கும் நிகழக்கூடாது. இந்த வழக்கில் நீதியை நிலைநாட்ட பல்வேறு நிலைகளில் உதவியாக இருந்த சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், யாருப்பா இப்ப அதோட இயக்குனர் பிரவீன் சோட், அவர் முன்னாள் டிஜிபியா? எஸ், முன்னாள் டிஜிபி கர்நாடகா. அதே மாதிரி மத்திய மாநில அரசுகள், வழக்குரைஞர்கள், பொதுமக்கள், ஊடகங்கள், செய்தியாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தீர்ப்பை சாமானியர்களுக்கு கிடைத்த வெற்றியாகவே கருதுகிறோம்.
நீதித்துறை மீது சாமானிய மக்கள் வைத்த நம்பிக்கை வீண் போகவில்லை என்றார். ஆமா தானே? இது வந்து இன் ஜெனரல். பட் நான் என்னோட ஸ்பிரிச்சுவல்ல சொல்றதா இருந்தா சரியா, அவங்கள மன்னிக்கணும். பிளஸ் கசப்பு நல்லா கவனிச்சுங்க. இல்ல நான் சொல்ல வர கான்செப்ட் முதல்ல விளையுங்க. இது தண்டனை, அதுல வந்து தப்பிக்க முடியாது சரியா. இது இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல். அது இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை நடந்தா இன்ன வரைக்கும் நான் பேசினதான் எவ்வளவு நேரம் பேசினேன் இல்லையா? நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஆனாலும் பழிவாங்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது, ஹேட்ரட் இருக்கக்கூடாது. எல்லாரையும் மன்னிக்கணும், எல்லாரையும் கசப்பு அப்படிங்கிறது யாரும் இருக்கக்கூடாது. காந்திஜி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் ஒரு நாட்டினுடைய ஒரு பெரிய தலைவருங்க, அந்த சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு என்னோட பங்களிப்பு நிறைய இருக்குங்க. நான் வந்து பாரிஸ்ல பட்டம் வாங்கினவங்க, என்ன சுட்டவன் மாத்திரம் இல்ல, அது சம்பந்தப்பட்ட எல்லாரையும் சுற்றணும்னு சொல்லியிருக்கலாம்ல. கடைசியில அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? கடைசி வார்த்தை காந்திஜி என்ன சொன்னாரு? அவரை மன்னிச்சு விட்டார். அதுவும் கோட்சே என்ன பண்ணி விட்டாரு? மன்னிச்சு விட்டார். அந்த அளவுக்கு நம்ம மகான்லாம் இல்ல. இவங்க குடும்பத்துல இருக்கவங்களோ அந்த மாதிரி. நான் மகான் அல்ல திரைப்படத்துல அப்பாவை கொண்டாருன்றதுக்காக அனைவரையும் கொண்டு அந்த அந்த அதையாவது அந்த அந்த சர்ச்சுக்கு முன்னாடியே புதைச்சிட்டு வருவாரு. அப்படித்தானே? சர்ச்சு மன்னிக்கிற அளவுக்கு நான் மகான்லாம் இல்லப்பா, நான் மனுஷன். மன்னிக்கிற அளவுக்கு நான் இல்ல, மகான் இல்ல. யாரு? மனுஷன். அப்படின்னா பாருங்க, இந்த உலகத்தையே நான் தாயா உண்டாக்குனேன்றவரு ஒரு மனுஷன் வந்து குத்துறான், ஒருத்தன் வந்து காரி துப்புறான். எங்க நீ வந்து சிலுவையில இருந்து வெளியில வான்றான். நீங்க கொஞ்சம் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா கூட விட்டுருங்க. இந்த உலகத்தை படைச்சவர் இயேசு இல்லைன்னா கூட வச்சுங்க. ஒருவேளை உண்மையிலேயே அந்த உலகத்தை படைச்சவர் இப்படி பண்ணா, அவர் ஒரு செகண்ட் இருந்தா அந்த உலகமே ஒண்ணுமில்லாம போயிரும்ல. உண்மையா அந்த உலகத்தை படைச்சது, நீங்க உங்களுக்கு நம்பிக்கை ஜீசஸ் கிறிஸ்து அந்த உலகத்தை படைச்சவருங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்தா கூட, உண்மையாவே ஒருத்தர் உலகத்தை படைச்சவரை இந்த மாதிரி குத்தி அப்படியே கேலி பண்ணி காரி துப்பி அப்படியே கொட்டி எங்க நீ வந்து பாரு அப்படின்னு சொன்னா, அவர் மட்டும் ஒரு செகண்ட் நினைச்சா நீங்கள் நானும் இந்த இடத்துல உட்காந்துருக்க முடியுமா? ஐ வாண்ட் டு பிகம் an IAS ஆபீசர், ஐ வாண்ட் டு பிகம் an IPS ஆபீசர், நான் வந்து பெரிய வீடு கட்டணும், கார் வாங்கணும், ஒரு செகண்ட்ல கொலாப்ஸ் ஆகி போயிருமா? பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு இரக்கம் இருக்கணும், எந்த அளவுக்கு ஒரு அந்த பொறுமை இருக்கணும், எந்த அளவுக்கு அந்த தயவு இருக்கணும், எந்த அளவுக்கு ஒரு கிருபை இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்ல விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்களை பாத்துங்க, ரொம்ப கவனமா இருங்க. பொது சிவில் சட்டம் எழுதி வச்சுங்க, இது முக்கியமானதுங்கம்மா. ஆன்லைன்ல இருக்கீங்கல்ல, ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கல, யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம். இதெல்லாம் ஏன் இவ்வளவு நேரம் டீட்டெயிலா பேசுனேன்னா, மெயின்ஸ்ல எழுதணும், மெயின்ஸ்ல எடுத்து எழுதணும். இன்டர்வியூல கேட்டாங்கன்னா சாதுரியமா பதில் சொல்லணும். பேசுற புரியுதா? அதுக்கு தான் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டேன். நேரம்னாலும் பரவாயில்ல, கான்செப்டை விளங்கிக்கணும். இங்க நான் ஹியூமன் எத்திக்ஸையும் சொல்லி கொடுத்துருக்கேன், ஹியூமன் வேல்யூஸையும் சொல்லி கொடுக்கேன். யாரையும் அடிக்க கூடாது. ஒண்ணு மெயின் கான்செப்ட், யாரையும் அடிக்க கூடாது, யாரையும் துன்புறுத்த கூடாது. நீ ஊர்ல போற ஒரு பொண்ணை கேள்வி பண்ணினா, உன் தங்கச்சி அங்க யாரோ ஒருத்தன் கேள்வி பண்ணிட்டு இருப்பான், உங்க அக்கா வேற ஒருத்தன் கேள்வி பண்ணிட்டு இருப்பான். நீ யாரையோ ஒருத்தங்களை ஆபாசமா நீ பாக்குறேன்னா, உன்னுடைய மனைவியோ உன்னுடைய பிள்ளையோ உன்னுடைய தாயோ யாரோ பாத்துட்டு இருப்பான். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதானே நம்ம மத்தவங்களுக்கு பண்றதானே நமக்கும். என் தங்கச்சியை கேள்வி பண்ணும்போது எனக்கு கோபம் வரும்ல, வருமா வராதா? அப்படித்தானே அடுத்தவன் தங்கச்சியும் இருக்கும், அடுத்தவன் அக்காவும் அப்படித்தானே இருக்கும், அடுத்தவன் மனைவி அப்படித்தானே இருக்கும், அடுத்தவன் தாயும் அப்படித்தானே இருக்கும். பேசுறது புரியுதா? என்ன மூஞ்சிய பாருன்னு சொன்னா எனக்கு கோபம் வருதுல்ல, அப்ப அடுத்தவன் நம்ம என்ன பண்ணக்கூடாது. அன்னைக்கு 5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் வந்திருக்கணும்ல, ரோட்ல வந்து நிக்கணும்ல, வாதாடினவங்களுக்காக அந்த போலீஸ்கார குடும்பம் வந்திருக்கணும்ல, அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கணும்ல. நான் உனக்கு சோறு விட மாட்டேன், நீ ஏன் பிள்ளைய அடிச்ச, ஏன் அவங்க அப்பாவை கொண்ட அம்மாவை கொண்ட, உன்னை கொல்றதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி அந்த காவலர்கள் குடும்பம் அவங்களை தண்டிச்சிருந்தாங்கன்னா, பேசுற புரியுதா? ஒரு லஞ்சம் வாங்கிட்டு வந்தா என் குடும்பத்துக்குள்ள நீ உள்ள வராதன்னு சொல்லி தண்டிச்சிருந்தாங்கன்னா. அடங்கமருங்கிற திரைப்படத்துல அந்த எஸ்பியோட அந்த பொண்ணு வந்து அந்த கேம்ல வந்து தண்டனை கொடுத்துட்டு இருக்கும். தண்டனை கொடுத்துட்டு இருக்கும் போது அதை பண்ணாத வைக்காதன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். பாத்திருக்கீங்களா? அந்த அப்பாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். சோ பெற்றோர்கள் தவறு செய்யும் போது, ஒரு அதிகாரியா பெற்றோர்கள் தவறு செய்யும் போது அந்த பிள்ளைங்க அவர் மனைவி வந்து தண்டிச்சாங்கன்னா இந்த மாதிரி குற்றங்கள் தொடருமா? நம்ம அப்பா வந்து எப்படினாலும் லஞ்சம் வாங்கிட்டு போறாரு, நமக்கு கொடுக்கப்பட்ட கார் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு கொடுக்கப்பட்ட காரு, இதை சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சிட்டாருன்னா, மனைவி வந்து காய்கறி வாங்குறதுக்கு வேண்டாங்க நம்ம கார்ல போவோம், நம்ம 2 வீலர்ல போவோம், இது வந்து கவர்மெண்ட் காரு, இது கவர்மெண்ட் வேலை செய்யறதுக்கு தான் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு மனைவி கண்டிச்சுட்டா அந்த போலீஸ்காரர் அந்த துஷ்பிரயோகம் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். எங்க உங்களுக்கு சம்பளம் வந்து மாசம் ஆனா ஒரு 50,000 தானங்க, இன்னைக்கு எப்படி 2,000 ரூபாய் உங்க பாக்கெட்ல வந்துச்சுன்னு கேட்டுட்டாங்கன்னா, ஐயா அது பாவமும் இல்ல, பாவம் போச்சு. அதான் சொல்றது, அநியாயத்தினால் சம்பாதிக்கப்படுகிற அத்தனையும் பாவங்க. அது அவருக்கு மாத்திரம் இல்ல, அவருடைய மகன், மகள், பிள்ளை, பேர, அடுத்து வரக்கூடிய சந்ததி வரைக்கும் இருக்கும்.
பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஏன் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்னா, நீங்க ஒரு அரசு துறையில போய் உட்காரலாம். உங்க அரசு துறையில உங்களுடைய வேலைக்கு தவிர நீங்க வேற எந்த ஒரு விஷயமும் கொடுத்தாலும் அது உங்களுக்கு பாவம். பேசுற புரியுதா? பாவம். நான் உங்ககிட்ட ஒரு ஃபீஸை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு பாடம் நடத்தாம இருந்தா அது பாவம். உங்களை கண்டுக்காம இருந்தா அது பாவம். உங்களுக்கு நான் ஒரு வெற்றிக்கு நான் உங்களுக்கு ஒரு இது உழைக்காம இருந்தேன்னா அது பாவம். சரி, எப்படியோ ஒரு மாசத்தை ஓட்டிட்டு போயிடுவோம், ஒரு 3 மாசத்தை ஓட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தவறு. நீங்க எப்படி இருந்தாலும் ஒரு அதிகாரி ஆயிடுவீங்க, நிச்சயமா ஆயிடுவீங்க. உங்க பெஞ்சில் இருக்கும்போது நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கல்ல, வந்திருக்கிறவங்கள உட்கார வைப்பீங்கல்ல, அவங்ககிட்ட இன்முகத்தோட பதில் சொல்லுவீங்கல்ல. நான் யாரு தெரியுமா, என்ன எப்படி எதிர்த்து பேசுற அப்படிங்களா? நீங்க ஒரு வெறும் குரூப் 2 ஆபீசர் உட்காந்துட்டு ஒரு குரூப் 1 ஆபீசர் உட்காந்து நீங்க பிரசிடென்ட் ஆவனாவே நீங்க பயப்படணும்னு சொல்றேன். மக்களுக்கு இந்த மாதிரி அதிகாரமா இருக்கணும்ன்றேன். அப்படிங்கிறப்ப நம்ம ஆஃப்டர் ஆல் நினைக்கணும். ஒரு ஐஏஎஸ் ஆனா கூட நம்ம ஆஃப்டர் ஆல் நினைக்கணும். புரியுதா? ஒரு ஐஏஎஸ் ஆனாலும் ஆஃப்டர் ஆல் அப்படின்ற மாதிரி நினைக்கணும். இது வந்து கோட் ஆஃப் கண்டக்ட்ல இருக்குங்க. இது கோட் ஆஃப் கண்டக்ட் ஒரு நடத்தை விதிகள்ல இருக்கும். எப்படி வந்து பொதுமக்கள்கிட்ட நம்ம பேசணும், பொதுமக்களை எப்படி அவங்ககிட்ட நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும்ன்றதெல்லாம் இருக்கு, முக்கியமானது இருக்கு, பயன்படுத்திங்க. பொது சிவில் சட்டம்னாவே யூசிசியா, யூனிஃபார்ம் சிவில் கோடா, ஆர்டிகல் 44 ஆர்டிகல் 44. இதை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மாநிலம் உத்தரகாண்ட். இதை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மாநிலம் எது? உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் வந்து புஷ்கர் சிங் தாமியா, டேராடூனா, கேபிட்டல் சிட்டி என்னது? டேராடூன். அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் எழுதி வச்சுக்கணும். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது அடுத்த 2029 தேர்தலில் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல். இதோட ஒருங்கிணைப்பாளராக யார் இருந்தார்னா, முன்னாள் நம்முடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருந்தாங்க, ராம்நாத் கோவிந்த் அவங்க இருந்தாங்க. முன்னாள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் அவங்க இருந்தாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா? இந்த திட்டங்கள்லாம் முக்கியம்னு சொல்லிட்டு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். எத்தனை மாநிலங்களில் தேர்தல் நடக்க போகுது? 5 மாநிலங்களில் தேர்தல் நடக்க போகுது. ஸோ நேற்றைய தினம் எந்த மாநிலத்தினுடைய வேட்புமனு தாக்குதல் நிறைவாச்சு? தமிழ்நாடு வேட்புமனு தாக்குதல். 7000 பேர், 234க்கு 7000 பேர் போட்டீங்க. எத்தனை தொகுதி எழுதி வச்சு? 234 தொகுதிகளுக்கு 7000 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் பப்ளிக் சர்வெண்டா மாறணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன, மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க. மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 7000 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க. சோ இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ரைட். தமிழகத்தில் இருந்து தேர்வான 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவியேற்பு. நான் ஏற்கனவே பேசிட்டோம். அது 6 பேர் ராஜ்யசபாவுக்கு போயிருக்காங்களா? சரி. அந்த 6 பேர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேற்றைய தினம் பதவியேற்று இருக்கிறாங்க அப்படிங்கிறது. சோ ராஜ்யசபாவோட சேர்மன் யாரு? சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ராஜ்யசபால மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள்? 245 இருக்க வேண்டியது 250. அதுல வந்து குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் 12. மிச்சம் 238 அப்படிங்கிறது மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. மாநிலங்கள்ல இருந்து. தலைமை தேர்தல் ஆணையர் பதவி நீக்க நோட்டீஸ் நிராகரிப்பு. ஞானேஷ்குமாரா? சோ ஆர்டிகல் அப்படிங்கிறது 324 329. சரி. பார்ட் வந்து 15. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எஸ் சாந்துவா, அதுக்கப்புறம் விவேக் ஜோஷியா, நிர்வாச்சன் சதனா, நம்ம ஊர்ல அர்ச்சனா பட்நாயக் மேமா, அர்ச்சனா பட்நாயக். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது. புதிய விடியலுக்கு தயாராகிவிட்டனர் புதுச்சேரி மக்கள். புதிய விடியல் புதுச்சேரி. சோ முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நேற்றைய ஒரு தினம் கூட நம்முடைய எம்பி காரைக்குடியில பேசியிருந்தாரு. சரியா? அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த லைக் பண்றவங்க எல்லாரும், லைக் பண்றவங்க யாரு, ஓட் பண்றவங்க யாருன்றத அது வேறுபடுத்தி காமிச்சிருந்தாரு. நம்முடைய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள், எம்பி அவர்கள், சிவகங்கை மாவட்டத்தினுடைய பாராளுமன்றத்தினுடைய எம்பி அவர்கள் மாங்குடி அவர்களுக்கு காங்கிரஸ்ல வாக்கு சேகரிக்கும் போது ஒரு ஸ்லோகன் சொல்லியிருந்தார். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அதாவது ரீல்ஸ் போடுறவங்களுக்கு லைக் போடுங்க. அவர் சொன்னது, ரீல்ஸ் போடுறவங்களுக்கு என்ன பண்ணுங்க? லைக் பண்ணுங்க அப்படிங்கிறது. சமூக பங்காற்றுறவங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. சமூக பங்காற்றுறவங்களுக்கு ஓட் பண்ணுங்க. அதாவது சோசியல் மீடியால பார்த்துட்டு வெறுமனே ரீல்ஸா போட்டுட்டு இருப்பாங்க. வெறும் சாங்ஸா இருக்கும், இல்ல ஏதாவது இருக்கும், நாங்க அதை பண்ண போறோம், இதை பண்ண போறோம் அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ரீல்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்க லைக் போடுங்க. ஆனா யார் உண்மையாவே ஃபீல்ட்ல வந்து இறங்கி மக்களோட மக்களா எல்லா பணியாற்றுறாங்களோ, சமூக சேவையாற்றுறாங்களோ, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? ஓட் போடுங்க. அவர் சொன்ன விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் பொதுவா தான் சொன்னார். திரையில பாக்குறதுங்கிறது வேற,
நீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிஜத்துல பாக்குறதுங்கிறது வேற, பேசுற புரியுதா? திரை அப்படிங்கிறது வேற, நிஜம்ன்றது வேற. திரையில் அப்படிங்கறது வந்து எல்லாரையும் சுடலாம், அடிக்கலாம், பயங்கரமா தீவிரவாதிகள்லாம் ஒழிக்கலாம், பயங்கர சண்டை போடலாம், அப்படிலாம் பண்ணலாம். அது வந்து அது ஒன்லி டூப்பு. ஆனா இங்க பப்ளிக்ல அவர் சொல்லும் போது கூட சொன்னார், 41 பேர் அப்படிங்கிறது உயிரிழக்கும் போது உங்களை பார்க்கணும் வந்தவங்க தான் உங்க கட்சிக்காரங்களோட இருப்பாங்க, நீங்க அவங்களுக்காக நிக்காம ஓடிட்டு நீங்க அடுத்து ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் பண்ணீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பண்ணாரு. அது விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ஆமா தானே? என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல நின்று இருக்கணும், ஒரு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எதிர்கட்சிகள் இதை சொல்லுவாங்க. ஆனா அரசியல்வாதிகள்கிட்ட அது இருக்கணுங்க. அரசியல்வாதிகள் நடிக்கவது செய்யணும். அந்த ஃபீல்டுக்குள்ள ஓடி போய் ஒரு கண்ணீர் விட்டாங்கல்ல, ஒரு 2 பேர் கண்ணீர் விட்டாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல, அவங்களுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதையும் கூட என்ன பாருங்க, இந்த பாரு இவங்க தான் பண்ணிருக்காங்க, அவங்க கண்ணீர் விடுறாங்கல்ல, ஒரு விமர்சனம் வந்துச்சு. பட் வந்தாங்கல்ல, ஃபீல்ட்ல நின்னாங்கல்ல, நீங்க தானே அதை பண்ணீங்கன்னு கூட அடிக்கலாம்ல மற்றவங்க கூட, அத பாதிக்கப்பட்டவங்க கூட நீங்க தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு கூட புரியாம அடிப்பாங்கல்ல, புரியாம தண்டனை பண்ணுவாங்கல்ல. அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது. வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றும் ஒரே கட்சி திமுக அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி எம்பி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. காவல் பணித்திறன் போட்டியில் சிறப்பிடம், டிஜிபி பாராட்டு. 2.09 லட்சம் பேருக்கு நாய்க்கடி, ரேபிஸ் பாதிப்பால் 13 பேர் உயிரிழப்பு. எழுதி வச்சுங்க ரேபிஸ். இந்த ரேபிஸ் அப்படிங்கிறது தெருநாய்க்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. நாய்க்கடிக்கிறதுல மட்டும் ரேபிஸ் பரவுறதில்ல. சோ மற்ற அந்தமாக இருக்கக்கூடிய ஜந்துக்கள் அந்தமாக நிறைய பார்த்திருக்கோமா இல்லையா? சோ எல்லாமே அந்தமாக இருக்கக்கூடியது ரேபிஸ் அப்படிங்கிற ரேபிஸ் நாய் அந்த மருந்து கண்டுபிடிச்சு லூயி பாஸ்டியூர். சோ லூயிஸ் பாஸ்டியூர் அப்படிங்கிறவர் தான் அந்த வெறிநாய் கடிக்கு மருந்து கண்டுபிடிச்சார். அப்ப நம்ம தமிழகத்துக்கான பொது சுகாதாரத்துறை அமைச்சர் யாரு? மா சுப்பிரமணியன் அவர்கள். சோ இந்தியாவுக்கு யாரு? ஜேபி நட்டா அவர்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. கணினி அறிவியல் சவால்கள், சென்னை ஐஐடியில ஒரு மையமா எழுதி வச்சுங்க. The challenges of computer science. காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கேட்பாங்க, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு. அதுக்கான ஒரு சென்னை ஐஐடியில ஒரு மையம், ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சென்னை ஐஐடியில குவாண்டம் கணினி மறை குறியீட்டில் செயற்கை நுண்ணறிவு எழுதி வச்சுங்க. குவாண்டம் சயின்ஸ், இந்த குவாண்டம் சயின்ஸ் அண்ட் ஆல்சோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதற்காக நம்ம ஐஐடியில ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சென்னை ஐஐடி அப்படிங்கிறது எத்தனாவது முறையாக சிறந்த ஐஐடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க? 6வது முறையாக. யார் அட் பிரசன்ட் டைரக்டர்? காமகோடி அவர்கள். விச் டிஸ்ட்ரிக்ட் ஹி பிலாங்ஸ் டு? தஞ்சாவூர். இதெல்லாம் பார்த்திருக்கோம். நீங்களும் நானும் இதுல படிக்க முடியுமா? படிக்க முடியும். எந்த இதுல படிக்க முடியும்? ஸ்வயம் அண்ட் நெப். ஆன்லைன்லயே படிக்கலாமா? எது வயது அப்படிங்கிறது இது இருக்கா? நோ. 8000 கோர்சஸ்க்கு மேல இருக்கு, லட்சக்கணக்கானவர் படிச்சுட்டு இருக்காங்க. ஐஐடியில நாமளும் படிக்கலாம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அமைச்சர் PK சேகர் பாபு என்ன துறை அமைச்சரா இருக்காங்க? இந்து அறநிலைத்துறை அமைச்சர். தமிழிசை என்னவாக இருந்தாங்க? கவர்னர். தெலுங்கானாவோட கவர்னரா இருந்தாங்க. அதே மாதிரி புதுச்சேரியோட லெப்டினன்ட் கவர்னரா இருந்தாங்க. வளர்மதி இவங்க எல்லாம் மனு தாக்கல் செய்திருக்கிறாங்கன்றத பாக்குறோம். சரியா? நேற்றோட நிறைவு அப்படிங்கறதுனால எவ்வளவு பேருப்பா மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க? 7000 பேர், வெறும் 234 தொகுதிகளுக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எழுதி வச்சுக்க. ஜல் ஜீவன் திட்டம், ஜல் ஜீவன் தமிழகத்துல ஜல் ஜீவன் திட்டத்தில் முறைகேடு. யாரு சார் சொல்லியிருக்கிறா? பியூஷ் கோயல், த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஜல் ஜீவன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீர் மேலாண்மை, நீர் பாதுகாப்பு, அதற்காக ஒரு துறையே இருக்கு, ஒரு மினிஸ்ட்ரியே இருக்கு. அந்த திட்டத்துல நம்ம தமிழக அரசுல குற்றம் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு பியூஷ் கோயல். ஆன்லைன்ல நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? ஆன்லைன்ல நோட்ஸ் எடுக்கிறீங்க. சர்க்கரை நோய் ஆராய்ச்சி கழக தமிழ்நாடு தலைவராக டாக்டர் பன்னீர்செல்வம் தேர்வு. எழுதி வச்சுங்க. சர்க்கரை நோய்க்கு என்ன இங்கிலீஷ்ல? டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். டயபெட்டிஸ் அப்படிங்கறது அதிகமான தாகம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? பாலிடிப்சியா. அதிகமான அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பசி, பாலிபேஜியா. பாலிபேஜியா. அதிகமாக யூரின் போறது பாலியூரியா. இந்த 3 சிம்டம்ஸ் உங்களுக்கு மெயினா இருக்கும். பாலிடிப்சியா, பாலிபேஜியா, பாலியூரியா. என்ன குறைபாடு இருக்கிறனால இவங்களுக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் வருது? இன்சுலின் அப்படிங்கறது சுரப்பு அப்படிங்கறது வந்து இல்லாம போறதோ அல்லது கம்மியாகிறதுனாலயே வருது. இன்சுலின் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மிக முக்கியமானது பாலிபேஜியா, பாலிடிப்சியா, பாலியூரியா.
சோ யாரு சார்? பன்னீர்செல்வம், டாக்டர் பன்னீர்செல்வம். சர்க்கரை நோய் ஆராய்ச்சிகளுக்கான ஆய்வுகளுக்கான இந்திய ஆராய்ச்சி கழகத்தின் தமிழ்நாடு தலைவராக அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. RSSDI அதோட தலைவர். சர்க்கரை நோய் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சுகர். திமுக அதிமுக இடையே கடும் போட்டி. விக்ரம் வேதா விஜய், விக்ரம் வேதா விஜய் அப்படின்னு போட்டிருக்காங்க, ட்ரிபிள் வி. இதெல்லாம் இந்த நியூஸ் எல்லாம் நீங்க சும்மா படிச்சுக்கோங்க. இலக்கணத்தில் தடுமாறும் AI, இலக்கணத்துல தடுமாறுதான் AI. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 2023 மாநாடு எங்க நடந்துச்சு? பிரிட்டன். 24 எங்க நடந்துச்சு? சவுத் கொரியா. 25 எங்க நடந்துச்சு? பிரான்ஸ். 26 எங்க நடந்துச்சு? இந்தியா. 27 எங்க நடக்குது? சுவிட்சர்லாந்துங்க. 27 எங்க நடக்கிறது? சுவிட்சர்லாந்து. இங்க பாருங்க என்ன இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்குன்னா, திருக்குறள் ஒன்றை கேட்டதற்கு தானே திருவள்ளுவராக மாறி ஒரு குறளை எழுதி கொடுத்தது. சத்தியம் செய்து கொடுத்த நாயனார் யார் என்ற கேள்விக்கு ஒரு கதையை உருவாக்கி அந்த நாயன்மாருக்கு கற்பனையில் ஒரு பெயரை கொடுத்த சாமர்த்தியம் சாட்பாட்களுக்கு உண்டு. நம்ம ஒண்ணு கேட்டோம்னா அதுவே உருவாக்கி கொடுக்குதா, அது ஒரு திருவள்ளுவரா மாறிடுது. அதுவே ஒரு திருவள்ளுவரா மாறி ஏற்கனவே 1330 குறள் நாங்க படிச்சு முடிச்சிட்டோம். என்ன மெய்யமை? மெய்யமை நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே UKG படிக்கும் போதே நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் 1330 குறள். ஆனா ChatGPT என்ன பண்ணுதா, திரும்ப நமக்கு ஒரு புதிய குறளை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இலக்கணத்துல தடுமாறுது AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. இன்னைக்கு ஒரு டவுட் இருந்தா நீங்க யாரையும் போய் மனுஷனை போய் நம்ம நாடணும் அவசியம் இல்லை, அப்படிதானே? உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு நான் காலையில என்ன சாப்பிட அப்படின்னு கேட்டா கூட நீங்க உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கா சொல்ல கேக்குறீங்களா அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு இட்லி வேணுமா, தோசை வேணுமா, அல்லது என்ன வேணுமா, அல்லது எப்படி சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க, நம்ம அது ஒரு பதில சொல்லிவிட்டு மறுபடியும் அதுல ஏதாவது சிறப்பா நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்கும். இல்ல வேணா நான் ஒரு பெஸ்ட் ஹோட்டல் சொல்லவா, கொண்டு வர சொல்லவா அப்படிலாம் சொல்லி என்ன வேணாலும் கேட்டுக்கலாமா இல்லையா? என்ன வேணாலும் கேட்டுக்கலாம். சோ அப்ப எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜில போயிட்டோன்னு பாருங்க. நம்ம என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், யார்கிட்ட போய் கேட்கறதெல்லாம் நம்ம தயங்கி பண்ணுவோம், அப்படிதானே? இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாம் காவல்துறைக்கு கடிவாளம். சாத்தான்குளம் விஷயம் பேசியாச்சு. சாத்தான்குளம் விஷயம் நம்ம நிறைய பேசிட்டோம். கடிவாளம் போட்டிருக்காங்க. வாக்குப்பதிவு ஜனநாயக கடமை, அப்படிதானே? எத்தனை வயசு இருந்தா ஓட்டு போடலாம்? 18 வயசு இருந்தா ஓட்டு போடலாம். 21 வயசுல இருந்து குறைச்சவர் யாரு? ராகுல் காந்தி. எந்த வருஷம்? 1988. 1988. எத்தனையாவது சட்ட திருத்தம்? 61வது சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தம் 61வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது. வாக்காளர் தினம் எப்ப? ஜனவரி 25. 1950 அப்படிங்கிறது அந்த எலெக்ஷன் கமிஷன் உருவான வருஷம். எலெக்ஷன் கமிஷன் உருவான வருஷம். அது கான்ஸ்டிடியூஷனல் பாடியா, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? கான்ஸ்டிடியூஷனல் பாடி. பொது சிவில் சட்டம் பேசிட்டோம், ஒரே நாடு ஒரே தேர்தல் பேசிட்டோம். இதெல்லாம் பேசினது. தமிழகத்திலிருந்து 6 பேர் பதவி ஏற்றுட்டாங்க. சோ இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். முக்கியமானது பாஜக காங்கிரஸ் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மறைமுக உடன்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க அந்த அம்மா சொல்லியிருக்கா பாருங்க, தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூட மறைமுக உடன்பாடு வச்சிருக்காரா? யாரோட? பாஜகவுடன் காங்கிரஸ் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மறைமுக உடன்பாடு வச்சிருக்கிறாருன்னு சொல்லி யாரு பேசியிருக்கா? மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜி எந்த கட்சி? திரிணாமுல் காங்கிரஸ். எந்த ஸ்டேட்? வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது. எந்த தொகுதியில ஜெயிச்சாங்க? எந்த தொகுதியில தோற்றாங்க? நந்திகிராம் அப்படிங்கிறது. மேற்காசிய தாக்கம், துறைகளுக்கு உதவும் நிதி சூழல் உள்ளது. மேற்காசிய நாடுகள் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஈரான், இஸ்ரேல் மீது சந்தை அப்படின்றது. கொல்கத்தா பஞ்சாப் ஆட்டத்தில் விளையாடிய மழை பாருங்க, விளையாடிய மழையா எப்படி அந்த ஊர்ல அதிகமான மழை இருந்திருக்கு பாருங்க. வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது நம்ம கிழக்கு கடற்கரையில இருக்கா? சொல்லுங்கப்பா. பேயா பெங்கால்ல வருதா? நேற்று காரைக்குடியிலயும் நல்ல மழையா? காரைக்குடியிலயும் நல்ல மழை அப்படிங்கிறது இருந்துச்சு. தொடர்ந்து கோடை காலத்துல பெய்யக்கூடிய மழை. வைசாலிக்கு தொடர்ந்து 2வது வெற்றி. பிரக்யானந்தா, திவ்யா டிரா. வைசாலி, பிரக்யானந்தா அப்படிங்கறத சிப்லிங்ஸா? அக்காவா வைசாலி? அக்கா வைசாலி. யாரோட அக்கா வைசாலி? பிரக்யானந்தோட அக்கா வைசாலி. பிரக்யானந்தோட அக்கா வைசாலிக்கு என்ன விருது கொடுத்தாங்க? அர்ஜுனா விருது. என்ன விருது கொடுத்தாங்க? அர்ஜுனா விருது. விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது என்ன? அர்ஜுனா விருது. சோ இவங்க எல்லாம் எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்க? செஸ். செஸ் அப்படிங்கறதோட இந்தியாவோட கேபிட்டல் எது? சென்னை. 45 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தத்தை நிராகரித்த ஈரான். நீங்க நிராகரிச்சிட்டீங்களா, உங்களுக்கு நாங்க நரகத்தை காட்டுறோம் சொன்னது யாரு? டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இனிமேல் தான் நீங்க நரகத்தை பார்க்க போறீங்க. நேத்தோட கெடு முடிஞ்சிருச்சு. 45 நாட்கள் போரை நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு எதிராக யார் சொல்லியிருந்தா? அமெரிக்கா சொல்லியிருந்து. ட்ரம்ப் சொல்றதுன்னு இல்ல, அமெரிக்கா சொல்லியிருந்தது.
ட்ரம்ப் ஒரு தனிநபர் இல்ல, அமெரிக்கா சொன்னது. இப்போ அதை வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க. அவரு என்ன காட்ட போறாரு? நரகத்தை காட்ட போறாரு. எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த நாட்கள்ல முக்கியமானது. பிரம்மோஸ் அப்படிங்கிற உருவாக்கத்துல முக்கிய பங்காற்றிய ரஷ்ய ஏவுகணை விஞ்ஞானி மறைவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. பிரம்மோஸ் ரொம்ப முக்கியமானதுங்க. பிரம்மோஸ், பிரகார், பிருத்வி இதெல்லாம் நம்முடைய ஏவுகணைகள். அக்னி இந்தியாவோட ஏவுகணைகள், மிசில். இந்தியாவோட மிசில்ஸ்ல பிரம்மோஸ் முக்கியமானது, பிரகார் முக்கியமானது, பிருத்வி முக்கியமானது, திரிசூல் முக்கியமானது, அக்னி முக்கியமானது. பேசுறது புரியுதா? இப்ப நான் பேசுறது பூரா என்னது? மிசைல்ஸ். மிசைல்ஸ் ஏவுகணைகள். ஏவுகணைகள் எதற்கு பயன்படுது? டிஃபென்ஸ் மெக்கானிசம். எஸ். சோ நம்ம நாட்டை பாதுகாப்புக்காக பயன்படுறது, மற்றவர்கள் அழிப்பதற்கு, தாக்குவதற்கு பயன்படுகிறது. ஏவுகணைகள் பேர் ஊரா சொல்ற, எழுதி வச்சுங்க. பிரம்மோஸ், பிருத்வி, பிரகார், அக்னி, திரிசூல், இதெல்லாம் நம்ம நாட்டினுடைய ஏவுகணைகளோட பெயர். இப்ப ரஷ்ய ஏவுகணை அப்படிங்கறதுல முக்கியமா பாருங்க, அவரோட பேரு அலெக்சாண்டர் லியானோவ். அலெக்சாண்டர் லியானோவ் அவர் வந்து பிரம்மோஸ் ஏவுகணை உருவாக்குறதுக்கு ரஷ்யக்காரு நமக்கு பயன்பட்டு இருக்காரு. அலெக்சாண்டர் லியானோவ். அலெக்சாண்டர் லியானோவ் 1952 பிறந்திருக்கிறாரு. 1952 அப்படிங்கிறதுல பிறந்திருக்கிறார். ஸோ நம்ம பிரம்மோஸ் ஏவுகணை, பிரம்மோஸ் அப்படின்னு சொன்னாவே 2 நாடுகள், ரஷ்யா, நம்ம பிரம்மபுத்திரா நதி, ரஷ்யாவுடைய மாஸ்கோ நதி, ரெண்டையும் மிங்கிள் பண்ணி தான் அந்த பேர் வச்சாங்க. இது இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஏற்கனவே. பிரம்மோஸ் சொன்னாவே 2 நதிகளோட பிளண்டிங் வேர்டு. பிரம்மபுத்திரா, நம்ம இந்தியாவினுடைய பிரம்மபுத்திராங்கிற ஒரு நதியும், ரஷ்யாவினுடைய மாஸ்கோவா நதியும், அது ரெண்டையும் சேர்த்து தான் பிரம்மோஸ் அப்படிங்கறது பேர் வச்சாங்க. ஏன்னா 2 நாட்டோட தொழில்நுட்பம், 2 நாட்டோட முயற்சியில உருவான மிசைல். அது ஆன்லைன்ல நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? சோ பிரம்மோஸ் அப்படின்னு சொன்னா எந்த 2 நாடு நதிகளினுடைய பெயர்? ரஷ்யான்னு சொல்லக்கூடாது, இந்தியா ரஷ்யா. ஃபர்ஸ்ட் பிரம்மோஸ் தானே, ஃபர்ஸ்ட் பிரம்மபுத்திரா தானே, அப்புறம் தானே மாஸ்கோவா. புரியுதா? தலைவட்ட ஆட்டக்கூடாது ரோஹித். எந்த 2 நாடு? இந்தியா அண்ட் ரஷ்யா. இந்தியா ரஷ்யானா ஒரே நாடா பேரும். இந்தியா அண்ட் ரஷ்யா. பேசுற புரியுதா? இந்தியா அண்ட் ரஷ்யா. ஃபர்ஸ்ட் ரஷ்யா சொல்லுவீங்களா, இந்தியா சொல்லுவீங்களா? இந்தியாவை சொல்லணும். இந்தியாவோட எந்த நதி? பிரம்மபுத்திரா. சரியா? கங்கா, யமுனா, சரஸ்வதி இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க முக்கியமான நதிகள். இதுல பிரம்மபுத்திரா நதி, ரஷ்யாவோட மாஸ்கோவா நதி. சோ அது அலெக்சாண்டர் லியானோவா பிரம்மோஸ் ஏவுகணை உருவாக்குறது ரொம்ப முக்கியமானவா? இந்த பிரம்மோஸ் ஏவுகணை ஆபரேஷன் சிந்தூர் அதுல முக்கியமான பங்கு வகிச்சது. ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்தூர்ன்றது பெஹல்காம் அட்டாக்கா? பெஹல்காம் அட்டாக் அப்படிங்கிறது காஷ்மீரா? எஸ். சோ 800 கிலோமீட்டர் வரை துல்லியமாக இலக்கை தாக்குமா பிரம்மோஸ் ஏவுகணை? பிரம்மோஸ் அப்படிங்கிற ஏவுகணை 800 கிலோமீட்டர் வரை துல்லியமாக தாக்கக்கூடியது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ நம்ம கரெக்டா 1.25 மணி நேரம் ஆச்சுங்க இந்த கிளாஸ் ஆரம்பிச்சு. ஏகப்பட்ட விஷயம் பேசியிருக்கோம். ஹேபியஸ் கார்பஸ் பத்தி முழு தகவல் கிடைச்சிருச்சா? சாத்தான் குளம் பத்தி முழு தகவல் கிடைச்சிருச்சா? யாரு அதிகாரம் மிக்கவர்கள் தெரிஞ்சிருச்சா? நம்ம வந்து நம்ம தவறு செய்யாதவரை எதற்கும் பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? காவல்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை எல்லாமே நமக்கானதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? நமக்கானதுன்னா நம்ம தான் ஹீரோ, அப்படிதானே? அவங்க தேர் சர்வெண்ட், அப்படிதானே? கண்டிப்பா இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. சோ அடுத்து என்ன சார், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல முடிய போகுது. புதுச்சேரியில காங்கிரஸ் ஆட்சியில வேண்டாம், சோ இதெல்லாம் வேண்டியது இல்லை அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். ஒரு 2 நிமிஷம் படிங்க. சரியா 10, 19, 20, 20 இது 10, 21க்கு நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல LCM, HCF பார்க்கலாம். ரீசனிங்ல கிளாக் அண்ட் கேலண்டர் பார்க்கலாம். கிளாக் அண்ட் கேலண்டர். சோ ரெகுலரா நான் வேகமா முடிச்சு தரேன். ஏன்னா QT எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் மந்த் இருக்கிறதுனால சோ அவங்களுக்கு அந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, நமக்கும் அது இருக்கு, ஃபுல்லாவே இருக்கு. ஆப்டிடியூட், ரீசனிங் ஃபுல்லா இருக்கு, ஜிகே ஃபுல்லா இருக்கு. சோ நல்லா படிச்சுக்கணும். இன்னைக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரேக்ல நீங்க மகாராஷ்டிராங்கிற ஸ்டேட்டை பத்தி எழுதணும். புக்ஸ் அண்ட் அத்தர்ஸ் நான் ஒரு 10 புக் சொல்லுவேன், அதை எழுதணும். பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒலிம்பிக் கேம்ஸ் பத்தி உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் எவ்வளவு ஞாபகம் இருக்கோ அதை எழுதணும். பேசுற புரியுதா? சரி, டெஸ்ட் இருக்கு, மறந்துடக்கூடாது. ஸோ டெஸ்ட் அடிக்கடிக்க தான் நம்ம வந்து பரிச்சயமாக்க முடியும்.